ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, புதுக்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸான வாழைக்காய் ரசம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வாழைக்காய் ரசத்துக்கு மெயின் பொருளே இந்த பவுட்ரு தான். இந்த பவுட்ரு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லியை உள்ளே சேர்த்துட்டு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி தான் நம்ம இருக்கணும். ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். மல்லியை நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம அடுத்து சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம் நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம குக்கிங் பண்ணுறோம் இல்லையா அரிசி, அதையுமே கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியையும் சேர்த்து உள்ளே சேர்த்துட்டு அது லைட்டாக ஹீட் ஆகட்டும். இதுக்கடையில் நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் வேக வைக்கணும். வேறு எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை, கத்திரிக்காயும் வாழைக்காயும் தான். வாழைக்காய் ரசத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே வாழைக்காய் தான். இப்போ பாருங்கள், நான் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வாழைக்காயை நம்ம தோலோடு தான் நறுக்கணும். முன்பகுதியையும் பின்பகுதியையும் நறுக்கிட்டு தோலோடு அப்படியே நறுக்கிட வேண்டியதான். கத்திரிக்காயை நான் இப்போ எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய கத்திரிக்காயாக இருந்துச்சு அப்படின்னா 4 பீஸாக கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாத்தையுமே நான் நறுக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வைக்கணும். நம்ம இதை ரெண்டையுமே தனித்தனியாக வேக வச்சு எடுக்கணும். ஏன் ரெண்டையுமே ஒன்றா போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், வாழைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இந்த ரசத்தில் வாழைக்காயும் கத்திரிக்காயுமே முழுசாக இருக்கிறது தான் இதோட ஹைலைட்டு. பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகையில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் வாழைக்காய் வேக வைக்கையில் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, கரைஞ்சி போயிடும் எல்லாமே. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் கத்திரிக்காயை செக் பண்ணுறேன். நல்லாவே ஒரு 50% குக் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கொலைய வேகக்கூடாது, போட்டு நம்ம அமுக்கி பார்த்தோன்னா லைட்டாக அமுங்கினா போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. நம்ம அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே தண்ணியில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை உள்ளே சேர்த்துட்டு அதையுமே தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ பக்கத்தில் நம்ம எலும்பு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் தண்ணியை ஹீட் பண்ணிக்கிடுவோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி 3, எலும்பு 1/4 கிலோ, வெங்காயம் 2, இது எல்லாத்தையுமே சாப் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட 100 கிராம் துவரம்பருப்பை கழுவிட்டு அலசி உள்ளே சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு எலும்பு வேக தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே குக்கரில் விசில் போட்டு ஒரு 7 விசில் வரணும். அதை நம்ம செட் பண்ணிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சோம் இல்லையா, தனியா, பொரியரிசி, மிளகு, இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாது. அதாவது 6 மந்த் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். 1 இயர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு ஹீட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் பூச்சி வந்துடும். அதனால் நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இப்போ அரைச்சிருக்கிற குவான்டிட்டி 10 பேர் 15 பேருக்கு செய்யலாம். இப்போ நான் 4 பேருக்கு செய்கிறதுக்கு மட்டும் அளவை நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த பவுட்ரை ஒரு இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் வாழைக்காயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு நமக்கு தேவை, ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, குக்கரில் பருப்பு எலும்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க கத்திரிக்காயையும் வாழைக்காயையும் உள்ளே சேர்த்துருவோம். அதை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புளியை நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ரசம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ புளியை ஒரு சில பேர் திக்காக ஊற்றுவாங்க, ஒரு சில பேர் தண்ணியாகவும் ஊற்றுவாங்க. அவங்களுக்கு விருப்பத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் புளியை கரைச்சி உள்ளே சேர்த்துட்டு அது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம தட்டி வச்சோம் இல்லையா பூண்டு, அந்த பூண்டோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அந்த இதை நம்ம கடைசியாக ஃபைனலாக போடணும். பாருங்கள், நல்லாவே கொதி வந்துருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பூண்டோட 3 டேபிள் ஸ்பூன் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம அந்த குழம்புல கொட்டிட வேண்டியதான். ரசத்தில் கொட்டி அடுப்பை
தட்டு போட்டு மூடி அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த பூண்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கொதி வரக்கூடாது, முறை கூட்டி வரணும். ரசத்துக்கு என்ன ப்ரிப்ரேஷனோ அது மாதிரி. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தாளிச்சிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அதை நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து ஃபைனலாக மிளகாத்தூள் சேர்க்கணும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சில பேர் சேர்ப்பாங்க. அவ்வளோதான், நம்ம எலும்பில் சேர்த்துருக்கிறதுனால இங்கே தேவை கிடையாது. பாருங்கள், இப்போ நல்லாவே நான் வதக்கி விடுறேன். வெங்காயத்தையும் எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். வெங்காயத்தோட கலர் வந்து கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தான் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எக்ஸ்டெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் உங்களுக்கு போகாது. அதனால் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மிளகாத்தூளை நல்லாவே வறுத்து விடுங்க. மிளகாத்தூள் அரோமா கொஞ்சம் நல்ல சூப்பராக வாசனை வரும். அந்த மாதிரி டைம் இருக்கையில் நம்ம ரெடியாக இருக்கிற நம்ம வாழைக்காய் ரசத்தில் இந்த தாளிப்பை தூக்கி கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து வாழைக்காய் ரசம் ரெடி ஆயிரும். அந்த வாசனையே உங்களுக்கு வந்து எப்போ சாப்பிடுவோங்கிற மாதிரியான திங்கிங் வந்துடும் நமக்கு. பாருங்கள் எப்படி சூப்பராக நமக்கு வாழைக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வாழைக்காய் ரசம் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா, கரியானம் காய்ச்சையில், அதாவது கறி குழம்பு வைக்கையில், மட்டன் கறி குழம்பு வைக்கையில் இந்த வாழைக்காய் ரசம் வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோடு நம்ம சேர்த்து சாப்பிடையில் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஒன்றுமே பண்ணாது. ரசமாகவும் நம்ம குடிக்கலாம். எலும்பு சேர்த்துருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தி தான் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ கடைசியாக ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து வாசனைக்காகத்தான் நம்ம ரசத்துக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இதுலேயும். பாருங்கள், நமக்கு சூடான சுவையான வாழைக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த இதை நம்ம பூண்டு சேர்த்துருக்கிறதுனால கேஸ் ட்ரபிளும் கிடையாது. சில பேருக்கு வாழைக்காய் ஒத்துக்காது. அதனால் வந்து பயப்படுவாங்க, சாப்பிட்டா வந்து கேஸ் ட்ரபிள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நம்ம பூண்டு அதில் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனாலையும் மசாலாக்கள் நம்ம மல்லி, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கிறேன். எல்லாமே ஆரோக்கியம் தான் உங்களுக்கு. அதனால் வந்து பயப்படாமல் இதை சாப்பிட்லாம். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.